சொல்லிக்கிற எதுவுமே நாங்க கண்டுபிடிச்சதில்ல. அதாவது நம்ம பருவநிலை மாற்றத்துக்காக அதை ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் பண்ணணும் ஒழிஞ்சு அதை அடிப்படை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயம் அதை மறக்கடிச்சுட்டா நம்ம சொல்லையில அவங்களுக்கு புதுசா தெரியுது. அது புதுசு இல்லை, பழசு. திருப்பி அந்த கவர்மெண்ட்டை போய் நாட வேண்டாம், இயற்கை விவசாயத்துக்கு வாங்க. வந்துட்டாலுமே தெரியும், ஒத்த ரூபா நம்ம யார்கிட்ட கடை வாங்கி செய்யணுங்கிற நம்மளுடைய பண்ணை கழிவுல விவசாயம் உருவாக்கணும். விதை உள்பட அடுத்தாள்கிட்ட போய் நிற்கக்கூடாது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு விதை ஒரு வருஷம் விதை கம்பெனிக்கார நிப்பாட்டிட்டாங்கன்னா விவசாயம் இன்னும் போயிடும். விவசாயம் அப்பவே இன்னும் போயிடும். அது ஆல்ரெடி எல்லாமே அவன் கொடுத்து அப்போ விவசாயம் இன்னும் போச்சு. இன்னும் கொஞ்சம் நாளையில் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு அதிகாரி வீட்டில் போய் நிற்க சொல்லி கண்டிஷன் போடக்கூடிய லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது விவசாயம். அப்போ அது நம்ம அரசாங்கத்தை காப்பாற்றல, நம்மளோட விவசாயத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒட்டுமொத்த உயிரினத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற உரிமை நம்மளுக்கு இருக்கு. அப்போ நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இது. அதுக்கப்புறம் தான் அரசாங்கத்தை காப்பாற்றணும். அரசாங்கம் விவசாயிகளோட காசு தான் இன்னைக்கு வரைக்கும் கட்டமைப்பில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டாலுமே இயற்கை விவசாயம் ஒரே வருஷத்துல பரப்ப முடியும் நம்மளால. நம்ம கொண்டு போற ஒவ்வொரு பொருளையும் அதை விற்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் நம்மளாம் இப்போ இந்த மாதிரி சங்கங்கள்லாம் ஒன்று அணைஞ்சாக்க அவங்கள்ட்ட போய் நிற்க வேண்டாம், நம்ம பரப்பி விட்டுருவோம். நம்ம அதனுடைய எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற நம்மளால நம்மளை கேள்வி கேட்க, அதாவது நல்ல விஷயம் பண்ணுறா இல்லைங்கிற இல்லை, இதட்டு இவங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னு பார்க்கறது தான். இது போல விஷயம் இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படி ஒரு லேசாக போகிற போக்கு ஒருத்தன் போட்டுட்டு போனால் அதைத்தான் நம்புற மாதிரி இருக்குது நிலவரம். அதாவது இதை கொண்டு போகணும். கூடிய சீக்கிரம் வகையான தாவரங்கள் அழிஞ்சு போச்சு. நம்ம மண்ணெல்லாம் அதாவது ஒரு கையளவு மண்ணெல்லாம் 1000 வகையான மூலிகை சத்து உள்ள மண் இன்னைக்கு பட்டு போய் கிடக்குது. தாவரத்தை அழிச்சிட்டேன், பூச்சி அழிச்சிட்டேன், ஒட்டுமொத்த நம்ம கீழே உள்ள 5 உயிரினங்களையும் அழிச்சிட்டேன். இப்போ இந்த விதை திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே உள்ளவங்க எல்லாரும் அதை நாங்கள் சிறப்பிக்க அதை தயாராகிட்டு இருக்கிறோம். இங்கே உள்ளவங்க அதை வெளிக்கொண்டு போங்க, வெளிக்கொண்டு போங்க. அதை அடுத்தடுத்த வருஷம் நீங்கள் வெளிக்கொண்டு போகிறது உங்களுக்கு பயன்படுறதோ இல்லையோ 10 பேர் பார்த்தா அடுத்தடுத்த பேருக்கு அது பயன்பட்டு அது ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் பயன்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுதான் அவர் தலைவர் சொன்னார் இல்லையா, எந்த கடையில் நீங்கள் அரிசி வாங்கினாலும் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம விதை கொடுத்து உருவாக்கணும், நல்லா இருக்கணும். அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம பரப்புறதுக்கு எல்லாருமே முயற்சி செய்யணும். நமக்கு தான் விவசாயம் இல்லையா, அதை என்ன பண்ணுறோம்லாம் நினைக்க வேண்டாம். விடிஞ்சு வந்துச்சா சாப்பிடணும். அது விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம். அந்த சாப்பிட்ற நவரை ஒரு நன்றி கடனோட சொல்ல முடியாது, ஒரு உரிமையாக எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. அதை பரப்பிட்டு நம்ம நஞ்சில்லாத உணவை கொடுக்குறதுக்கு அந்த நோக்கி போகிற பாதையை ரொம்ப விரைவில் எட்டி பிடிப்போம் நம்ம நினைக்கிற அளவுக்கு. வாய்ப்புக்கு நன்றி, விடுவிடுவர்கள் நன்றி, வணக்கம்.